வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பொதுவா இந்த காமர்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முக்கியமானது. எப்படி சயின்ஸ்ல இருந்து வந்தா மெடிசன் போறாங்க, நீட் முடிச்சிட்டு எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் போறாங்க. காமர்ஸ்ல இருந்து வர்றவங்க என்ன சார் டாப் மோஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா, சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி. 3 முத்தான கோர்ஸ் இருக்கு. இந்த படிப்புல சிஏ கொஞ்சம் டாப்னு சொல்லலாம். அப்ப இந்த சிஏ படிப்பு எப்படி வித்தியாசமா இருக்கு? சிஏ படிக்க ஒரு காலேஜ் இருக்கா? சிஏ படிக்க காலேஜே கிடையாது சார். யாராவது நடத்துறாங்க, அது சும்மா பிரைவேட்ல டியூஷன் நடத்துற மாதிரி நடத்துறதா தவிர சிஏ இன்ஸ்டிடியூட் ஒரு காலேஜை ரன் பண்ணவே இல்லை. நம்மளா படிச்சுக்கணும் சார். இதுல சேர்றதுக்கு டொனேஷன் ஏதாவது இருக்கா? காலேஜே இல்லை, அப்புறம் எங்க டொனேஷன்? டொனேஷன் கொடுக்காத ஒரு படிப்பு. எந்த வயசுல சேரலாம் சார்? சிஏ படிக்கிறதுக்கு 10th பாஸ் பண்ணா போதும், நீ சிஏ படிக்கலாம். 10th பாஸ் பண்ணா போதும். வயசு தடையே இல்லாத ஒரு கோர்ஸ். எந்த வயசுலயும் சிஏ படிக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்க கலங்கரை விளக்கம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பையனை அம்மா கூட்டு வந்தாங்க. அம்மா சொல்றாங்க பையன்ட்ட, தம்பி அவர் சொல்றது நல்லா இருக்கு, நீ இந்த சிஏ படிக்கலாமான்னு. பையன் திருப்பி கேட்டான், அம்மா அவர் எந்த வயசுலயும் படிக்கிறேன்றாங்க, நீ சேருமான்ட்டான். நம்ம பையன் ரொம்ப கொஞ்சம் மோசமான பசங்க தான். அந்த அம்மாவுக்கு 47 வயசு, சிஏ எடுத்தாங்க, 52 வயசுல படிச்சு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆயிட்டாங்க. அப்ப சிஏ படிக்கிறதுக்கு வயசு தடையில எந்த வயசுலையும் படிக்கலாம். சரி சார், இந்த சிஏ ஒரு தொழில் கல்வி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லிட்டேன். இந்த சிஏக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. எந்த படிப்புக்கு ஸ்கோப் இருக்கு, அதை பார்த்து நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையே வளமா இருக்கும். வழக்கறிஞராக இருப்பவர் ஆற்ற முடியும். அவர்கள் ஆற்றுவதற்குண்டான களங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் உரிமையல் நீதிமன்றங்கள் இருக்கின்றன, குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதுபோல் மாநில அளவிலே உயர் நீதிமன்றம், மத்திய அளவிலே உச்ச நீதிமன்றம். கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஆனால் காலம் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சுருணாசாரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. இந்தியாவில் முதல்ல மொத்தம் 14 தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. அந்த தீர்ப்பாயங்களில் எல்லாம் சென்று தொழிலாற்ற முடியும். நிறைய பேர் இன்னைக்கு கோர்ட்டில் போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வழக்கறிஞர்கள் கூட்டம் நிறைய இருக்குது. அப்படி போக வேண்டாம். அப்படி போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம களத்தை மாற்றிக்கொண்டு அந்த பாதையிலே பயணித்தோம் என்று சொன்னால் அதில் நிறைய பேரும் புகழும் வருவாயும் கிட்டும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நீதிமன்றத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கு போன பிறகு நாங்கள் எங்களுடைய கோர்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாக்க, அதாவது நம்ம கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கெட் இருக்கும். இந்த பக்கம் 2 பாக்கெட் இருக்கும், அந்த பக்கம் 2 பாக்கெட் இருக்கும், கீழே இப்படி ஒரு பாக்கெட் இருக்கும். கோர்ட்டை இப்படி திருப்பி கவுத்தி போட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறைய காசாக கொடுக்கும். அப்படி ஒரு அருமையான தொழில் நிறைய நமக்கு களங்கள் அதில் இருக்குங்கிறது சொல்ல வரேன். ஸோ அந்த களங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இதிலெல்லாம் போனோம்னு சொல்லி சொன்னால் அந்த சட்டக்கல்வி மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக அமையும். அதற்கு பிறகு வணிகவியல் நீதிமன்றங்கள் இப்போ கொண்டாந்துருக்காங்க. அதாவது 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நடத்துவதற்கு வணிகவியல் நீதிமன்றங்கள். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வணிகவியல் நீதிமன்றத்துக்கு சிவில் கோர்ட்லேயே கேஸ் நடத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்குன்னு தனியாகவே கொண்டாந்து விரைவில், ஏன்னா வணிகம் பெருகிக் கொண்டே வருகின்றது, அப்போது அந்த வணிகம் தொடர்பான வழக்குகள் எல்லாம் சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்லி அந்த கோர்ட்லாம் கொண்டாந்துருக்காங்க. பதவி நீதிபதி பதவி. இந்த நீதிபதி பதவிக்கு நாம் செல்ல முடியும். சட்டக்கல்வி படித்து முடித்து ஒரு 3 ஆண்டுகள் வழக்குரைஞராக தொழிலாற்றிய அனுபவம் பெற்றிருந்தால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வை எழுதுவதன் மூலமாக சிவில் ஜட்ஜ் என்ற பதவிக்கும் அதுபோல் மேஜிஸ்ட்ரேட் என்ற பதவிக்கும் நாம் செல்ல முடியும். காலேஜ் பெருசா நல்ல இந்த டவுட் நார்மலாக கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணுமா, காலேஜை பார்க்கணுமா, காலேஜ் முக்கியமா, கோர்ஸ் முக்கியமா? இந்த கேள்விக்கான பொதுவான பதில் என்னன்னா, ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி கிடைத்து விட்டால் எந்த ஒரு மாணவரும் மாற முடியும். சரிங்களா? சுமாரான கல்லூரிகளில் நீ சூப்பரான கோர்ஸ் எடுத்தா கூட ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ என்னன்னா, கோர்ஸ் முக்கியமா அல்லது காலேஜ் முக்கியமான்ற இந்த கேள்வியும் டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். கட்டாயமாக கல்லூரி தான் முக்கியம். ரைட்டா? இன்னும் ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கும், பிஇ பெருசா பிடெக் பெருசா? நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு.
சார் பி, என்கிட்ட பசங்க பேசுவாங்க, நான் பிடெக் படிக்கிறேன் சார் அப்படிம்பா. ஏன்ப்பா பி? சார் பிஇ சார், நான் பிடெக் படிக்கிறேன் சார் அப்படிம்பா. நிறைய பேர் பேரண்ட்ஸ் என் பையன் என் பிள்ளைய நான் பிடெக் படிக்க வச்சிருக்கேன், எங்க எழுத்து வீட்டில் பிஇ தான் சார் படிக்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசுவாங்க என்கிட்ட நிறைய. பொது தளத்தில் சாமி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அது பிஇ, ஹே குப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா பிடெக், அவ்வளோதான். எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க கூப்பிடுறது ஒரு ஆளை தான் கூப்பிடுறீங்க. ஸோ பிஇ என்பதற்கும் பிடெக் என்பது எந்த வித்தியாசமும் கிடையாது. அது சிலபஸ்லையும் கிடையாது, வேலை வாய்ப்புல கிடையாது, சம்பளத்துல கிடையாது. எந்த இடத்திலும் ஏற்றத்தாழ்வு என்பது இந்த ரெண்டுத்துக்கும் கிடையவே கிடையாது. பிஇ கிடைச்சாலும் படி, பிடெக் கிடைச்சாலும் படி. ஆனா என்ன படிக்கணும்? பிடிச்சதை படிக்கணுமா இல்ல நான் சொல்லிட்டு போறதை படிக்கணுமா? பிடிச்சதை படிச்சா ஜெயிச்சிட முடியுமா? நான் கேட்ட ஏற்கனவே கேள்வி பேஷன் அப்படின்னு வார்த்தை அதுக்கு தான் வச்சேன். நல்ல மார்க் கிடைக்குது சார், நான் டாப்பர் சார், அதனால நான் வந்து சூப்பரான கோர்ஸ் எடுக்க போறேன் சார், அது ஜெயிக்க முடியுமா? அப்ப 4 விஷயம் உனக்கு இருக்கான்னு பாரு. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் இருந்தா மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஜெயிக்க முடியும். பிசிக்ஸ் சரியா வராம நீ போய் உட்காந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்க முடியாது. பிசிக்ஸ் நீங்க சரியா பண்ணிட்டு இல்லாம நான் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி சரியா படிக்காம கெமிக்கல் இன்ஜினியர் ஆக முடியாது. ஸோ ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த வல்லுமை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த +2 பாடப்பிரிவுல தேவை. எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்னா 90க்கு 90 100 வாங்குறது இல்ல, 60 மார்க் புரிஞ்சு படிச்சிருக்கணும், அதுதான் தேவை. நீங்க பாத்தீங்களா, இந்த ஜேஇஇ நீட் எழுதக்கூடியது போலவே எங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, நெட் செட்னு சொல்லிட்டு. அந்த நெட் செட்டை பாஸ் பண்ணி நான் மட்டும்தான் என்ன பண்றோம்னா ஒரு பேராசிரியர்னு சொல்லி தகுதியே என்ன பண்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கல்லூரிகளில் வேலை செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் சட்டமாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கல்லூரியில் நெட்டு செட்டு முனைவர் பட்டம் பெறாத பேராசிரியர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கல்லூரி அந்த மாணவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாத்துகிறது. அதனால அந்த கல்லூரியில நீங்க போய் சேரக்கூடாதுங்கிறத இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்லாம் ஒருத்தவங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் அங்க நல்ல பேராசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது கேரியர் டெவலப்மெண்ட்ல ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 100 கம்பெனிஸ் இன்வைட் பண்ணுறோம், 200 கம்பெனிஸ் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அந்த கம்பெனிகள்லாம் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம் ஒரு போதுமான அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமாக தரக்கூடிய ஒரு கம்பெனிகளாக இருக்குமான்னு பார்த்தா நிறைய கம்பெனிகள் வந்து கேள்விக்குரிய கம்பெனியாக தான் இருக்குது. அதாவது நேம் செக்டாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் வெகு ஷார்ட்டாகவே அந்த கம்பெனிகள் வந்து முடிக்கப்பட்டு போயிடுது. அந்த வகையில் நல்ல கம்பெனிகள் வரக்கூடிய கல்லூரிகள் அந்த பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய காலேஜாக பார்த்து நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான்.